ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரிஸ்வான். அரசியலும் எருமையும் தளத்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அரசியல்வாதிகளுடைய தோலை நாம் அவ்வப்போது நாம் என்ன பண்ணுறோம், தோல் உறுதி கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சீங்க. நம்ம இன்னும் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கோம் ரீச்சுக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் செய்யாமே இருக்கீங்க தொடர்ந்து. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், சீமான் அவர்களுடைய ப்ரெஸ் மீட். அதே சமயத்தில் அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கிய மாணவர்களுக்கான இலவச திட்டம்னா அந்த 1000 ரூபா திட்டம், அதையும் எதிர்த்து பேசியிருக்கிறார். சீமான் ஏன் இப்படி தொடர்ந்து அரசியல் நாகரிகமற்ற பேச்சுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்? இது ஒரு விரக்தியின் வெளிப்பாடா, இல்லை அரசியலை அவருக்கு தலைமையேற்று நடக்க தெரியலையா என்பது நமக்கு புரியலை. தொடர்ந்து அவர் சொந்த கட்சிக்காரர்கள் கூட அவர் திட்டிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவருக்கு உடல்நிலை சரியில்லையோ என்ற சந்தேகம் எழுகிறது. ஏன்னு சொன்னால், ஒரு தலைவன் இப்படி இருக்கக்கூடாது. ஒரு தலைவனுடைய பண்பு தன் தொண்டர் செய்யக்கூடிய தவறுகளை திருத்தலாம். ஆனால் தலைவனே, ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் அவர்கள். தாம் மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கும்போது அந்த ஆதரவை தானாகவே இழக்க முற்படுகிறார். அதுதான் இங்கே மிகுந்த வருத்தத்துக்குரியதாக இருக்குது. உங்களை சந்திக்கக்கூடிய ப்ரெஸ் மீட், பெண் நிர்வாகிகளை கூட நீங்கள் அவர் கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்வி உங்களை சார்ந்தது, அடுத்தவர்களை சார்ந்தது. ஏன் அடுத்தவங்களை கேட்காம அவங்க அடுத்தவர்களை இப்போ மற்ற நிர்வாகிகளை சந்திக்கும் போது அவர்களிடம் கேள்வி கேட்பாங்க. அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய அந்த டயத்துக்கான. உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகியிருப்பாங்க. அந்த கேள்வியை உங்களிடத்தில் வைக்கும்போது அதற்கான பதில் ஒரு பெண் ப்ரெஸ் மீட். இதை தொடர்ந்து அண்ணாமலை செய்து கொண்டிருந்தார். ஏற்கனவே இதை அண்ணாமலை செய்து கொண்டிருந்தார். இப்போது சீமான் அதை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அரசியலிலே ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கலைஞரை விமர்சிப்பது, கலைஞர் இறந்து இப்போ கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் ஆகிறது. அவர்களை பற்றி மூத்த அரசியல்வாதிகளை பற்றி பேச வேண்டிய வேலை இல்லை. அவங்க செய்த பணிகள் நிறையா இருக்குது. அவர்கள் செய்த தீமைகள் நிறையா இருந்தாலும் அதே சமயத்தில் நிறைய நன்மைகளை இந்த தமிழக மக்களுக்கு செய்திருக்கிறார்கள். அதனால் தமிழக மக்கள் உங்களை வெறுப்பாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை வெறுப்பாக பார்க்கக்கூடாது. அப்போது நீங்கள் கேட்குற கேள்வி, இன்றைக்கு மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அந்த திட்டம் வேஸ்ட்டு, அந்த திட்டம் இலவச திட்டம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தினா நீங்கள் என்ன மாதிரி தலைவர்? மக்களை உங்களை எப்படி நம்புவார்கள்? லிபர்ட்டி தமிழ் கூட ப்ரெஸ் மீட் மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க. மக்களை கேவலப்படுத்துகிறாங்க. என்ன மாதிரி பேசுகிறார்? ஒரு மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1000 ரூபா பணம் அவன் குடும்பத்துடைய பற்றாக்குறையை தீர்க்கும். எத்தனையோ குடும்பங்கள் காசு இல்லாமல் நிற்கிது. மாணவர்கள் ஆர்வமாக பள்ளிக்கு வருவாங்க. இந்த 1000 ரூபா இல்லாமல் தான் அவன் உழைக்க போகிறான். அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பேசுகிறார்கள். மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனை சீமானுக்கு ஏன் இல்லை? அதுதான் நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி எதிர்கட்சி தலைவராக கூடிய வாய்ப்பு கூட இருக்குது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல இன்றைக்கு வரையும். ஏன் உங்களால் முடியாது? மக்கள் உங்களை ஆதரிக்கிறார்கள். ஏன் இளைஞர்கள்? ஆனால் இன்றைக்கு நீங்கள் இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1000 ரூபாய் திட்டமே வேணாம். ஏன்? உங்கள் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிதைந்து விடுவார்கள் என்ற அச்சம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பயம் என்பது இருக்கக்கூடாது. இதெல்லாம் பயத்தின் ஒரு வெளிப்பாடு. என்ன வாய்ப்பு கிடைக்காம போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தின் வெளிப்பாடை சீமான் அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சொந்த கட்சிக்காரர்களுக்கு கூட ஒரு நாகரிகமான பேச்சை வெளிப்படுத்துவது கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு டைரக்டர், அதற்கு பிறகு ஒரு கட்சியின் நிர்வாகி, ஒருங்கிணைப்பாளர், இன்றைக்கு ஒரு கட்சியுடைய மாநில தலைவர். அப்போது உங்கள் தலைமை பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பெண்களிடத்தில் பெண் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும். மல்லாக்கப்படுத்துங்க அப்படிங்கிறீங்க. அப்போ என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க? அரசியல் களத்திலே உங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் முன்னோர் பேசின பேச்சுக்கள், நீங்கள் ஒரு கேடுகட்ட இரண்டாம் கட்ட பேச்சாளர்கள் பேசுகின்ற பேச்சை கவனத்தில் எடுத்துக்கொண்டு, அவன் இப்படி பேசினானே நான் இப்படி பேசக்கூடாதா, அவன் அப்படி பேசினானே நான் இப்படி பேசக்கூடாதா, அவங்க இருந்த அந்த காலகட்டங்கள்லாம் மாறிப்போச்சு. இன்றைக்கி கூட நம்ம பார்க்குறோம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஆளூர் சானவாஸ் கூட சொல்கிறார். அது ஒரு காலகட்டம். இன்றைக்கு நாகரிக அரசியல் வந்துடுச்சு. இப்போதும் இப்படியே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தோடு உங்கள் மீது நீங்கள் தமிழக மக்கள் கிட்டத்தட்ட 8% வாக்களித்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அங்கீகரிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த கட்சியுடைய நலனுக்காக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட வருத்தப்படுகிறார். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கூட உங்களுக்காக வருத்தப்படுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சீமானவர்களை. அப்போது நீங்கள் எத்தனையோ வீடியோக்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு வைரலாகும். உங்களுக்கு அறிவுரை கூற அளவுக்கு எல்லாருக்கும் வயசு இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும்.
அரசியல் தலைவராக இன்றைக்கு திருமாவளவன் இருக்கிறார். ப்ரெஸ் மீட்டில் எவ்வாறு கடந்து போகிறார்? கடந்து போக முடிந்தால் கடந்து போங்க. உங்கள் கேள்விக்கு பதில் இல்லைன்னா, இந்த கேள்விக்கு பதில் இல்லை என்கிட்ட, இப்போதைக்கு நான் ப்ரிப்பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போய்விடலாம். ஆனால் உங்கள் கேட்க தான் செய்வோம். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரியான பணிகளை செய்து கொண்டு இருப்பதால் உங்களிடத்தில் தேவையற்ற கேள்விகளை கேட்பாங்க. அப்போது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீங்களே பாடம் எடுக்க வேண்டும். அப்போ தான் உங்களுடைய கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதை செய்வார். அப்போ அரசியல் கட்சியுடைய தலைவருக்கு உண்டான எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் நீங்கள் அதில் இருக்கிறீங்க. அனுபவமின்மை, கிட்டத்தட்ட 15 வருஷம் கட்சி 13 வருஷம் கட்சி நடத்துகிறீங்க. ஆனால் அனுபவமே இல்லை. அதுதான் பார்க்குறோம். தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லை உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். பெண் பத்திரிகையாளர்களிடத்தில் நீங்கள் பேசிவிடக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய முழுமையான கருத்து என்பதை சொல்லிக்கொண்டு, அரசியல் எருமைகளும் நீங்கள் செய்யக்கூடிய அட்டூழியமும், அது மாணவர்களுக்கு எதிரான மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய 1000 ரூபாய் பரிசு நீங்கள் எதிர்க்கிறீங்க. அது முக்கியமான ஒரு எதிர்ப்பாக இருக்கிறது என்பதை பதிவு செய்து கொள்கிறோம். தெரிந்து கொள்ள வேண்டும். பணிகள் நிறையா இருக்குது தமிழக மக்களுக்கு. அதை செய்து அவர்களிடத்தில் நன்மதிப்பு பெறுங்க. இதுமாரி வெறுப்பு பேச்சை வெளிப்படுத்தி இளைஞர்கள் மத்தியிலும் அவர்களுடைய பெற்றோர்கள் மத்தியும் உங்கள் வாக்கு சதவீதத்தை குறைத்து கொள்ள வேண்டாம் என்று சீமான் அவர்களுக்கு நாம் அரசியல் எருமைகளும் தளத்திலிருந்து ஒரு அறிவுரை கூறுகிறோம். இது விஜய் வருகையின் பதற்றமோ என்கின்ற நிலை ஏற்படுகிறது. நமக்கு தெரியல, அடுத்த வருஷம் என்ன மாறுதல் நடைபெறும் என்பது தெரியல. அதனால் அவர் பயப்படுகிறாரா என்பது கூட நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறது.